ஹாய் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் அண்ட் வணக்கம். இப்போ நாம வைல் லூப் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். பைத்தானில் ஃபார் லூப் பார்த்துருப்போம். இந்த ஃபார் லூப் அப்படின்றது எந்த இடத்துல ஆரம்பிக்கணும் எந்த இடத்துல முடியணும் அப்படின்ற அந்த ஒரு கண்டிஷன் நமக்கு தெரியும். மீன்வைல் இந்த வைல் லூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த இடத்துல முடியும் அப்படின்ற ஒரு சின்ன ஐடியா தான் இருக்கும். பட் இங்கே தான் முடியணும் அப்படின்ற மாதிரி நமக்கு எதுவுமே தெரியாது. ஸோ நமக்கு தெரியாத புரியாத இடத்துல இந்த வைல் லூப்பை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஃபார் லூப்பில் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா ரேஞ்ச் வந்து கொடுத்துருப்பீங்க. 1ல் ஆரம்பித்து 10ல் முடியணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பீங்க. ஸோ அப்போது 1ல் ஆரம்பித்து 10 வரைக்கும் முடியும். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் கண்டிஷனாக கொடுப்பீங்க. இப்போது ஐயோட வேல்யூ 10 வரைக்கும் போகிற வரைக்கும் ரன் பண்ண, ஆனால் ஐக்கு முன்னாடி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் டிஃபைன் பண்ணவே முடியாது. ஸோ இந்த மாதிரி சில கிறுக்குத்தனமான விஷயங்களை வச்சுருக்கிற ஒரு சூப்பரான லூப் தான் வைல் லூப். ஸோ இதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா வைல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வைல் லூப்புக்கான இந்த டேக் நேமை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ லைக் இந்த மாதிரியான ஒரு வேர்டு வந்து ஃபார் லூப்பில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் ஐஇன் ஜேஇன் அந்த மாதிரி. ஸோ சேம் தட் இங்கே வைல் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் நம்ம இஃபல்ஸ்லாம் ஒரு கண்டிஷன் எழுவா. இப்போது ஐயோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 10, இல்லை வந்து நம்ம ஏதாவது ஒரு வேரியபிள் கொடுத்து அந்த வேரியபிளோட வேல்யூ வந்து இதுக்கு மேலே இல்லை கம்மியாக இதுக்கு ஈக்குவலாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணி கண்டிஷன் கொடுப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் கொடுத்துட்டு ஸோ இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடு கொடுத்துருப்போம். ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 முக்கியமான விஷயத்தை ஞாபகம் வச்சாகணும். ஒன்று, ஒரு கண்டிஷன் நடக்குது அப்படின்னா அந்த கண்டிஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு முறையும் லூப் ரன் ஆகிறப்போ அந்த கண்டிஷனை செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்போ வரைக்கும் அது ட்ரூவாக இருக்கோ அந்த கண்டிஷன், ஸோ அப்போ வரைக்கும் அந்த லூப் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். எப்போ அது ஃபால்ஸ் ஆகுதோ அந்த டைம் அந்த லூப் வந்து ஸ்டாப் ஆகிடும். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒவ்வொரு லூப் நடக்கிறப்போவும் இப்போ இங்கேருந்து ஒரு லூப் ஆரம்பிக்குது அப்படின்னா ஸோ இங்கே போயிட்டு சுற்றி முடிச்சு இங்கே திருப்பி வரும். ஸோ இந்த இடத்துல மறுபடியும் கண்டிஷன் செக் பண்ணும். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்குன்னா மறுபடியும் லூப் ரன் ஆகும். ஒருவேளை கண்டிஷன் தப்பாயிடுச்சு அப்படின்னா இங்கே ஸ்டாப் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறது. ஸோ இப்போது ஒரு 2 எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். 1லிருந்து 10 வரைக்கும் நம்பரை வைல் லூப்பை யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கேன். ஸோ வைல் லூப்பை யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுவோமா? இப்போது இதே ப்ரோக்ராமை நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா லைக் ஃபார் லூப் வச்சுமே பண்ண முடியும். ஸோ இந்த ஃபார் லூப் வச்சு பண்ணுறதுக்கும் இதுக்கும் என்னடா வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபார் லூப்பில் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை டைம் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் கொடுக்க மாட்டீங்க, பட் ரேஞ்ச் கொடுப்பீங்க. அப்போ அது வரைக்கும் தான் நடக்கும். இன்ஃபைனைட் லூப் அப்படின்ற கான்செப்டே பார்த்திங்கன்னா அதில் பெருசாக கிடையாது. ஆனால் இப்போது இந்த இடத்துல பாருங்கள், வைல் ட்ரூ பிரிண்ட் வெப்டெக் அகாடமி அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வைல் லூப்பை கொடுத்துட்டேன், அதை கண்டிஷன் ட்ரூவாக இருக்குன்னு கொடுத்துட்டேன். இப்போ வெப்டெக் அகாடமி இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஃபைனைட் லூப் ரன் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த இன்ஃபைனைட் லூப் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டே இருக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது ஏன் போயிட்டே இருக்குது அப்படின்னா ஏன்னா கண்டிஷன் அது ஃபால்ஸ் ஆக போகிறது கிடையாது. இங்கே பாருங்கள், கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகவே போகிறது இல்லைன்றதுனால அது கண்டினியூவாக ரன் ஆகிட்டே இருக்கும். அதனால் நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் ஃபோர்ஸ் பண்ணி தான் ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த இடத்துல ட்ரூவாக இருக்குது அப்படின்னா ஸோ அது நடக்குது. இப்போ நான் ஃபால்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ நான் ஃபால்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நின்று போச்சு. ஏன் நின்று போச்சு? ஏன்னா இந்த இடத்துல ஃபால்ஸ். ஸோ இதுலேயே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது ரியல் எக்ஸாம்பிளை வச்சு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் நம்பர் 1லேருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுதானே கேட்டிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து நம்ம நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுருக்கோம். நம்பரோட வேல்யூ வந்து நான் 1ன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் வைல் லூப்பை யூஸ் பண்ணி இந்த நம்பரை வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ண போகிறேன். வைல் நம் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா ஸோ அது வரைக்கும் நம்ம நம்பரை வந்து நான் பிரிண்ட் பண்ணணும். நம் ஈக்குவல் டு நம் ப்ளஸ் 1. ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். ஸோ இப்போ இதில் என்ன நடக்குது அப்படின்னா நம்பர் அப்படின்ற ஒரு வேரியபிளை நான் கொடுத்துக்கிட்டேன். அந்த நம்பரோட வேல்யூ 1ன்னு கொடுத்துக்கிட்டேன். நம்பர் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 அப்படின்னு வர வரைக்கும் இந்த லூப் வந்து ரன் ஆகணும். அதாவது எய்தர் இங்கே 10 அப்படின்ற விஷயம் வரைக்கும் ரன் ஆகணும், அப்படின்னா 10 விட கம்மியாக இருக்கிற வரைக்கும் ரன் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கணும். ஸோ லூப் நிற்கிறதுக்கு 10 வரணும். 10 வரலன்னா இங்கே லூப் வந்து நடக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல இப்போ என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ நம் ஈக்குவல் டு நம் ப்ளஸ் 1. ஒன்ஸ் இந்த நம்பரை பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் நம் ஈக்குவல் டு நம் ப்ளஸ் 1 ஒன்று ஆட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாமா? இப்போ எனக்கு 1லேருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்படி தான் வைல் லூப்பை யூஸ் பண்ணி நம்ம பண்ணோம். ஸோ இந்த வைல் லூப்பை யூஸ் பண்ணி இந்த கண்டிஷன் உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொஷின் கேட்டிருக்கேன், சம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 5 நம்பர்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ
சம் ஆஃப் த ஃபஸ்ட்டு 5 நம்பர்ஸ் அப்படின்னா நீங்கள் ஒரு 5 நம்பர் எடுத்துக்கிறீங்க, அந்த 5 நம்பரை வந்து டோட்டல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கேன். ஸோ இப்போ நம் ஈக்குவல் டு 1 அப்படின்னே இருக்கட்டும், அந்த இடத்துல டோட்டல் ஈக்குவல் டு 0 அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுப்போம். இப்போது நான் while கான்செப்டை யூஸ் பண்ணி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5, ஏன்னா 5 தான் கேட்டிருக்காங்க. ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5ன்னு வச்சுட்டோம்னா, ஸோ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா டோட்டல் அப்படின்ற ஒரு வேரியபிள் இருக்கு இல்லையா, அந்த டோட்டலுக்கு வந்து டோட்டல் ப்ளஸ் நம்பர், அதாவது இங்கே வந்து டோட்டல் ப்ளஸ் நம்பர் அப்படின்னா டோட்டலில் எத்தனை நம்பர் இருக்குது, இப்போ நம்பரில் வந்து ஃபஸ்ட்டு 1 இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம லூப் வந்து ரன் பண்ணணும். ஸோ நம்பர் ஈக்குவல் டு நம்பர் ப்ளஸ் 1 அது அப்படியே இருக்கட்டும். ஸோ அந்த நம்பர் ஈக்குவல் டு நம்பர் ப்ளஸ் 1 நான் இதுக்கு முன்னாடி போட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா லைக் இப்போ எனக்கு டோட்டல் தான் வேணும், அப்போ டோட்டல் ப்ளஸ் நம்பர் வேணும்னா நம்பரே நான் ஆட் பண்ணணும், டோட்டலே ஆட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நான் நம்பர் ஈக்குவல் டு நம்பர் ப்ளஸ் 1 கொடுத்துட்டேன். இந்த இடத்துல டோட்டல் வந்து டோட்டல் ப்ளஸ் நம்பர் அப்படின்னு ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து பிரிண்டில் டோட்டல் அப்படி, அதாவது இங்கே இதோட வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து 15 அப்படின்னு பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா 5 + 4 9, 9 + 3 வந்து பார்த்திங்கன்னா 12, 12 + 2 14, 14 + 1 15. ஸோ இதே வந்து இந்த இடத்துல நம்ம அப்படியே ஒன்றில் இந்த நம்பரோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 100 அப்படின்னு போட்டோம்னா 100 ரன் ஆகிற வரைக்கும் நடக்கும். ஸோ 5050 அப்படின்ற மாதிரி வருது. ஸோ இப்படி தான் வந்து நம்ம while லூப்பை யூஸ் பண்ணி கேல்குலேஷன்ஸ் எல்லாம் போட முடியும். ஸோ இது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்பர்னு ஒரு வேரியபிள் வச்சுருக்கோம், டோட்டல்னு ஒரு வேரியபிள் வச்சுருக்கோம். நம்பரோட வேல்யூ இங்கே ஆட் பண்ணிக்கிறோம், டோட்டலோட வேல்யூக்கு டோட்டல் இந்த லூப் முடிகிறப்போ என்ன இருக்கோ அதோட ப்ளஸ் நம்பர் அப்படின்ற மாதிரி நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல 2 வேல்யூமே ஆட் ஆகுது, இங்கே கொடுத்த நம்பரும் ஆட் ஆகுது, டோட்டலும் ஆட் ஆகுது. ஸோ இப்போ டோட்டல் வந்து நமக்கு நம்பரோடைய கவுண்ட்டு தான் தேவை. அதாவது இப்போ 10 + 9 + 8ன்றது நம்பரில் தான் வருது, அதோட அடிஷன் வேல்யூ தான் நமக்கு நம்பரில் வேணும், சாரி டோட்டலில் வேணும். ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்கோம். டோட்டல் எவ்வளோ இருக்கோ அதோட அந்த லூப் முடிகிறப்போ என்ன நம்பர் வந்து வந்திருக்கு. ஸோ இதுதான். ஸோ இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான கால்குலேஷன் கிடச்சிரும். ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் தாராளமாக லைக் பண்ணுங்க. புரியல அப்படின்னா மறுபடியும் ஒரு முறை வீடியோவை ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்டு, புரியல அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். நான் அதை சால்வ் பண்ணேன். அந்த கமெண்ட் பாக்ஸுக்கு நான் ரிப்ளை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கேன். மறக்காமல் பைத்தான் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரமாக ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். இது வெப்டெக் அகாடமி. ஒன்றா படிக்கலாம், சேர்ந்து படிக்கலாம், ஒன்றா வளரலாம். நன்றி.